Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ்லயும் சரி, அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் செயல்படுற சோயல் ஆகட்டும் 5 years BA LLB டிகிரிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆனது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அப்ளை பண்ணும்பொழுது சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க, என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணி சரி பண்ணி எடிட் பண்ண முடியும், அதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து என்கிட்ட இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்லேயும் சரி, பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்ததும் சரி, என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடியில் மிஸ்டேக்ஸு, அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து கட் ஆஃப் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், அதாவது இனிஷியல், ஃபாதர்ஸ் நேமு, அந்த மாதிரி இனிஷியல் ஸ்பெல்லிங் டீட்டெயில்ஸ் வந்து மாற்றி அட்ரஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10th 12th இருக்குது இல்லையா, இதில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் நம்பரை மாறுதலாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கிறதா என்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தாங்க. இதில் எதெல்லாம் வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும், என்ன பண்ண முடியுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல 10th பதிலாக 12th பதிலாக 10th, டிசிக்கு பதிலாக வேறு ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி மாற்றி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, யூனிவர்சிட்டி கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த கான்டாக்ட் நம்பரை வந்து கால் பண்ணி, என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் இது, நான் வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டேன், இதுக்கு என்ன வழிமுறைன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க. அவங்கக்கிட்ட கேட்ட உடனே, நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அவங்களுடைய பர்சனல் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் எல்லாமே போட்டு யூனிவர்சிட்டி மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க அந்த டாக்குமெண்ட்டை அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் சொல்கிறாங்களோ அதை வந்து செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து சரி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கட் ஆஃப் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த 31st மேலே வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி உங்களுடைய கட் ஆஃப் எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதில் அந்த கட் ஆஃபில் வந்து ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குனாலும் அவங்க வந்து எடிட்டிங் ஆப்ஷன் அவங்கக்கிட்ட இருக்கும். லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தப்ப அவங்களே எடிட் பண்ணியிருந்தாங்க இந்த கட் ஆஃபை. ஸோ அவங்கக்கிட்ட எடிட் ஆப்ஷன் இருக்கும், அவங்க வந்து எடிட் பண்ணிக்குவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இதுக்கானது மோஸ்ட்லி நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய யூனிவர்சிட்டி மெயில் ஐடிக்கு வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை வந்து கண்டென்ட்டாக மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃபான டாக்குமெண்ட்டை வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, ஒரு 80 to 85% வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய காம்படிஷன்ஸ் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதால இதில் கொஞ்சம் சில குளறுபடிகள் உருவாகதான் செய்யும். ஆனாலும் உங்களுக்கு வந்து குட் லக் இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இது ரெக்டிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பரில் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. இதுக்கு வந்து எடிட்டிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, எடிட்டிங் ஆப்ஷன் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னா, ஒரு சில விஷயங்கள், அதாவது காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தான் எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின வீடியோ நான் தனியாக மேக் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து யூனிவர்சிட்டி தரப்பில் வந்து அவங்களால எடிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, உடனே வந்து யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு லைன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பிஸியாக எங்கேஜாக தான் இருக்கும். கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை கண்டென்ட்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஒரு சில பேர் வந்து 12th ஒரிஜினல் மார்க் ஷீட்டு வந்து இன்னும் ஸ்கூல்லேருந்து தரல, டிசி தரலன்னொடனே அதுக்கான
சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வைக்க சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினல் உங்கள் ஸ்கூல் சைட்லேருந்து கொடுத்துட்டாங்கன்னா தாராளமாக வந்து இப்போ யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு மெயில் அனுப்பிச்சிடுங்க. இந்த மாதிரி நான் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன், இப்போ வந்து எனக்கு ஸ்கூல்லேருந்து ரிசீவ் ஆகிடுச்சு, இதுதான் என்னுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் அந்த டிசின்னு சொல்லிட்டு மெயிலில் கண்டென்ட்டாக பண்ணி இதுக்கு வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இந்த அளவுக்கு தான் அதாவது 80 to 85% வந்து நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் இதுக்கான உடனே ரிப்ளை வருமானு கேட்டால் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து டிலே ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. இதை நீங்கள் முன்னாடியே செஞ்சிட்டிங்கன்னா 31க்கு மேலே ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் அவங்க கொஞ்சம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.